தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பு முயற்சித்து வருகிறது. அது ஒரு தரப்பு அதை நிராகரித்து வருது. அதே நேரத்தில் வடக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கதையை முன்வச்சிருக்காங்க. கிழக்கில் இருந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுவினால் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அதோடு நான் கேள்விப்பட்டேன், கிழக்கிலிருந்து வர தமிழ் பொது வேட்பாளர் பெண்ணாக இருக்க வேண்டும் என்றும் இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறாக கருத்து முன்வைக்கிற சுதந்திரம், அதே போல இவ்வாறாக நிலப்பாடுகளை ஆராயிற சுதந்திரம் அனைவருக்கும் இருக்குது. நாங்கள் அதை இல்லை அவர்கள் செய்கிறது பிள்ளை என்று சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அனைவருக்கும், வடக்கு கிழக்கில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு தேர்தல் வந்தால் ஒரு இந்த என்ன எவ்வாறான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று ஆராயிற சுதந்திரம் இருக்கிறது. அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த நியாயமாக சொல்லும் காரணங்களை வைத்து நான் சொன்னது போல இந்த 3 விடயங்கள், எங்களுடைய அரசியலமைப்புக்கான ஒரு அரசியலமைப்பிலே ஒரு மாற்றங்கள், பொறுப்பு கூறல், அத்தோடு சேர்த்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறது போன்ற இந்த 3 விடயங்களையும் நாங்கள் சாதிக்கக்கூடிய தீர்மானத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாக்கை நாங்கள் வெறுமனே ஒரு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு ஒன்றுக்குள்ளே நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் அடுத்த 5 வருடங்களும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் வரும். ஆனால் இன்னும் காலம் இருக்கின்றது. அனைவரும் ஆராயலாம், அனைவரும் பேசலாம். நான் நினைக்கின்றேன் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஆரம்பத்திலே பேசப்பட்ட நேரத்திலே இருந்த அணிகளுக்குள்ளே இப்போ 10 அணிகளாக பிரிந்திருக்கிறார் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. பொது வேட்பாளர் தான் இம்முறை தீர்மானம் என்று சொன்ன சிலர் இன்று இல்லை, அது தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ காலம் இருக்குது, எல்லாருக்கும் அந்த ஜனநாயக சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டிலே ஆராய்வதற்கு. இப்போ நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தமிழரசு கட்சி தலைவரை சந்தித்து கலந்தாலோசித்தார். அதே நேரத்தில் ஒரு இடத்தில் 13வது திருத்தச் சட்டத்தை தான் முழுமையாக நிறைவேற்றுவதாக ஒரு வாக்குறுதியை வழங்கினார். இந்த வாக்குறுதிகளையும் இவர் இந்த நடவடிக்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, இனி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்குறுதிகள் மட்டும்தான் வழங்கலாம். ஏனென்றால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அவருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரமும் இல்லை, பாராளுமன்ற பெரும்பான்மையும் இல்லை. அப்போ அவர் வாக்குறுதிகளை வழங்குகிறார். ஆனால் இந்த 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவேன் என்ற வாக்குறுதியை அவர் பல இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை ஒரு வெறுமனே வாக்குறுதியாக மட்டும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒருவரை ஆதரிக்கலாமா இல்லையான்றது, அதாவது வாக்குறுதிகளை எல்லாரும் கொடுக்கலாம், ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவர் சிங்கள மக்களுக்கு முன்பாக சென்று இதை சொல்ல வேண்டும். அவர் சிங்கள மக்களுடைய ஆதரவை இதுக்கு திரட்டியெடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே வரும் பொழுது மட்டும் நாங்கள் 13ஐ முழுமையாக அமல்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறதுன்றது போதுமான அளவுன்னு நான் நம்பவில்லை. ஆனால் ஏனைய தரப்பினர் அதை கூட இன்னும் சொல்லவில்லைன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் நினைக்கிறேன் இன்று அன்றகுமார திசாநாயக் அவர்களை சந்திக்கிறதாக நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை தான் நான் சொல்லியிருந்தேன், பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் காலம் இருக்கின்றது. இப்போ தற்பொழுது இருக்கிற ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவருடைய கையில் நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது, பாராளுமன்ற பெரும்பான்மையும் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்துக்கான புதிய சட்டமூலத்தை அமல்படுத்தினது போல பாராளுமன்றத்தினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு ஒரு சிறிய பெரும்பான்மையை அந்த சட்டத்தை மாற்றிருக்கலாம். அதே போல் இந்த நிலம் விடுவிப்பு, காணி அபகரிப்பை நிறுத்தலாம். இன்றும் கூட எங்களுடைய முன்னாள் போராளிகளை அழைத்து விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இன்று காலையிலேயும் ஒரு சிலரை அழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகவியலாளரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிவில் சமூக செயல்பாடாளரை அச்சுறுத்துகிறார்கள். கட்சியிலே இருக்கும் இளைஞரணி தலைவருக்கு இன்று இந்த விசாரணை காலையில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இவ்வாறாக ஜனாதிபதியாக இருக்கும் பொழுதே சில விடயங்களை எங்களுக்கு திருப்தி இல்லாத நிலை இருக்கின்றது. அப்போ இப்போ இன்னும் ஜனாதிபதி தேர்தல்களில் இதை மாற்றிக்கொண்டால் தான் அவரை பற்றி நாங்கள் ஆதரிக்க. அப்போ ஒவ்வொரு வேட்பாளருடைய இதை வைத்துக்கொண்டு ஒரு வேட்பாளருடைய இன்னொரு வேட்பாளர் நல்லம் என்று சொல்லவில்லை. என்றால் சஜித் பிரேமதாசுடைய கையிலே இன்னும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து ஒருவரும் பார்க்கவில்லை. அவர் ஆட்சி அதிகாரம் இருந்தால் எவ்வாறு செயல்படுவார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுறார் என்றது எங்களுக்கு இப்போ தெரிகிறது. அப்போ இதுதான் சூழல். அதே போல தான் அன்றகுமார திசாநாயக் அவருடைய கட்சியும் வெளிப்படைத்தன்மையாக தமிழ் மக்களுடன் பேசுவோம், தமிழ் தலைவருடன் பேசுவோம், தமிழ் தலைவருடன் அதை காய்ப்போம் என்று சொல்கிறது மட்டும் போதாது. அவங்கள் தங்களுடைய நிலப்பாடை பகிரங்கமாக சிங்கள மக்களுக்கு முதலாவது சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை என்றால் இதை எதிர்க்க போகிறது சிங்கள மக்களும் பௌத்த பேரினவாத சக்தி இருந்தான். அவங்களுக்கு தான் முதல் போய் அவர்கள் இதை சொல்ல வேண்டும். எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு சில நாட்கள் விஜயம் செய்திருக்கிற வேளையிலே எங்களுடைய கட்சியினரோடு பேச வேண்டும் என்று கேட்டதன் காரணமாக இன்றைக்கு பின்னேரம் அந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அவரோடு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு இரான் விக்ரமரட்னவும் வந்திருந்தார். நீண்ட நேரமாக 2 மணித்தியாலங்களுக்கு மேல் எங்களுடைய பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இதிலே தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எங்களுடைய கட்சித் தலைவர் திரு மாவை சேனாதராஜா, சிரேஷ்ட முதல்வர் திரு சி வி கேசவஞானம்,
நிர்வாக செயலாளர் திருக்குலநாயகம் மற்றும் நாங்கள் நால்வரும் அவருக்கு எடுத்துச் சொன்னோம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற ஏமாற்றங்கள், நாங்கள் போதாதென்று சொல்லுகிற 13ஆம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னமும் மோசமான நிலைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. கொடுத்ததையும் மீள பெறுகிற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிக நலிவடைந்ததாக காணப்படுகிறது. ஆகையினாலே 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்லுவதிலே கூட இன்றைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம். விசேஷமாக திரு சிவஞானம் அவர்கள் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களை எடுத்துச் செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலைகளையும் விவரமாக எடுத்துச் சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் பதில் அறிக்கையிலே தன்னுடைய நோக்கு, அதாவது கிராமத்தை முதல் கட்ட எழுப்ப வேண்டும், அடுத்தது நகரத்தை கட்ட வேண்டும், அதற்கு மேலே பிரதேச செயலக பிரிவை கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு பிறகு மாவட்டம், அதுக்கு பிறகு மாகாணம், அதற்கு பிறகுதான் நாடு கட்டியெழுப்பப்படும் என்ற தன்னுடைய கோட்பாட்டை பற்றி சொன்னார். அதிமட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தன்னுடைய கோட்பாடு என்பதையும் சொல்லியிருந்தார். அவர் விசேஷமாக சொன்ன ஒரு விடயம் நிதி பகிர்வு, அதிகார பகிர்வை கொடுத்துவிட்டு நிதி பகிர்வு செய்யாவிட்டால் அந்த அதிகார பகிர்விலே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே அது சம்பந்தமாக தாங்கள் விசேட கவனம் எடுப்பதாக சொன்னார். மக்கள் மத்தியிலே, நாட்டிலே வாழுகிற ஒவ்வொரு இனங்கள் மத்தியிலே இருக்கிற பரஸ்பர நம்பிக்கை இனம், அதை நாங்கள் சிறிது சிறிதாக இல்லாதொழிக்க வேண்டும், சேர்ந்து செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கிற ஒரு விடயம், இந்த நாடு நோக்கி அவர் சொல்லுகிற இந்த கருத்தியல்கள் நல்லவை, அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாங்கள் தமிழ் மக்களுடைய அடையாளம் பேணப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய தாயகத்திலே வடக்கு கிழக்கு இணைந்ததான ஒரு அழகிலே பூரண அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்லுகிற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை, வரவேற்கத்தக்கவை. ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய மக்கள் ஒரு கூரிய நோக்கோடு எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல், அதை குறித்து வாக்குறுதிகளை கொடுக்காமல் வேறு விடயங்களை சொல்லுவது அதிகார பகிர்வை பற்றி சொல்லுவதிலே இருந்து தப்பியோடுகிற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆகையினாலே மற்ற எல்லா நல்ல விடயங்களை பற்றி சொல்லுகிற போது அதிகார பகிர்வு சம்பந்தமான அவருடைய நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விவரமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே அவை அனைத்தும் விவரமாக வரும் என்றும் முன்கூட்டியே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தான் வெளியிட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்ன விடயங்களை வைத்துத்தான் அவருக்கு ஆதரவு அளிப்பதாக நாங்கள் தீர்மானங்களை எடுத்திருந்தோம். அதையும் அவருக்கு ஞாபகமூட்டினோம். நாங்கள் அப்படி தீர்மானம் எடுத்த பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் பெருவாரியாக அவருக்கே வாக்களித்திருந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர் கொடுக்கிற வாக்குறுதி அதை எங்களுக்கு மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் அவர் அதை சொல்ல வேண்டும். அதை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்போம் என்று அவருக்கு திடமாக சொல்லி அனுப்பியிருக்கிறோம். நாளைய தினம் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க எங்களை சந்திக்க வர இருக்கிறார். இதில் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். ஜேவிபியுடனான சந்திப்பு முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பு. திரு சஜித் பிரேமதாசோடு செய்யப்பட்ட சந்திப்பு ஒழுங்கு, அதுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒழுங்கு. ஆனால் இது முதல் நடந்திருக்கிறது, அது பிறகு நடக்கிறது.
இது அவர்கள் இருவருக்கும் அசௌகரியங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக தெளிவுபடுத்துவதற்காக நான் சொல்லுகிற விடயம். நாளை காலை 11:30 மணிக்கு ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இந்த காரியாலயத்திலே எங்களை சந்தித்து பேச இருக்கிறார். வெளிப்படையாக ஏதாவது ஆதரவு கோரிக்கைகளை சஜித் பிரேமதாச தமிழரசு கட்சியிடம் முன்வைத்திருந்தார்? அப்படியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர்களை வந்து சந்தித்ததும் நடத்தின பேச்சுவார்த்தைகளும் அப்படியானதாகத்தான் இருந்தது. அந்த சொற்களை அவர் பாவிக்கவில்லை, தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக எதுவும் கதைக்கவில்லை. அதை பற்றி நீ கதைக்கிறதுல பிரயோசனமும் இல்லை.